ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். நிறைய எஃப்இஏ பற்றியும் சிஇ டூலை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ரியலாகவே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் போட்டு அந்த கால்குலேஷன் எஃப்இஏ டூலை யூஸ் பண்ணி எப்படி அதை வேலிடேட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரக்சரல் அனலைசஸாக நிறைய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஸ்ட்ரக்சரல் அப்ளிகேஷன்ஸ் ஆட்டோமோட்டிவ்லேயும் ஆட்டோமொபைலையும் நிறைய இருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரக்சரல் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த லோடு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால டிஃப்ளெக்ஷனோ அல்லது டிஃபார்மேஷனோ, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோ எப்படி வருது, அந்த ஸ்ட்ரெஸ்னால எப்படி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நம்ம கால்குலேட் பண்றோம். இன்கேஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித்தின் த லிமிட்டுக்குள்ள வரல, ஃபெயிலியர் ஆகலைன்னா அதை எப்படி மாடிஃபை பண்ணணும், அல்லது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத சேஃப் டிசைனா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படிங்கிற பத்தி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைரக்டாவே நம்ம எப்படி அந்த எஃப்இஏ டூலை யூஸ் பண்ணி அதை டிராயிங்ஸ் போடுறது, அதை எஃப்இஏ அனலைசஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸையும் மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ண ரிசல்ட்ஸையும் எப்படி வேலிடேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஆன்சர்ஸ் ப்ராஜெக்ட் விண்டோ. இதில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்ங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் கிட்டத்தட்ட 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் அனலைசிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறது. செகண்ட் ஸ்டெப் இன்ஜினியரிங் டேட்டா, அதாவது மெட்டீரியலை டிஃபைன் பண்ணுறது. தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறது. ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறது 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று புதுசாக ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறது, அல்லது ஆல்ரெடி ஜாமெண்ட்ரி கேட் சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணது அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறது. தென் மெஷிங், பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ப்ராசஸிங் அல்லது சொல்யூஷன் அப்படிங்கிற 6th ஸ்டெப்பு. 7th போஸ்ட் ப்ராசஸிங், ரிசல்ட்டை வியூ பண்ணுறது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இன்ஜினியரிங் டேட்டா, மெட்டீரியல் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் டிஃபால்ட்டாக மெட்டீரியல் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் டிஃபைன் ஆகிருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம யூனிட்ஸை மாற்றிப்போம். ஓகே, டிஃபால்ட்டாக மில்லிமீட்டர் யூனிட்டில், எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. இதில் போய் என்னென்ன மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக டென்சைல் ஈல்டு பாஸ்கல் அப்படிங்கிறது பதிலாக மெகா பாஸ்கல் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது கம்ப்ரசிவ் ஈல்டு, அதையும் மெகா பாஸ்கலுக்கு மாற்றிக்கலாம். அண்டு அல்டிமேட் டென்சைல் அல்டிமேட் ஸ்ட்ரென்த், அதையும் மெகா பாஸ்கலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி. ஸோ அந்த ஜாமெண்ட்ரி ரைட் கிளிக் பண்ணி இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா புது ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஜாமெண்ட்ரியை ப்ரௌஸ் பண்ணிக்கிறது அல்லது இம்போர்ட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம புது ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். இப்படி இதில் புது ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு இன்னொரு விண்டோ இதில் கிரியேட் ஆகும். அந்த விண்டோவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிசைன் மாடுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசைன் மாடுலர் விண்டோவில் தான் நம்ம ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் டிசைன் மாடுலர் விண்டோ. இதில் ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது பேசிக் டூல்ஸ் இருக்கும், கேட் டூல்ஸு. இது ஸ்கெட்சிங் அண்ட் திஸ் இஸ் மாடலிங். இப்போ ஸ்கெட்சிங்கில் என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு முன்னாடி யூனிட்ஸ் மாற்றிப்போம், மில்லிமீட்டரில் மாற்றிக்குவோம். இது இந்த XY பிளேனை கிரியேட் பண்ணிக்குவோம். XY பிளேனில் லைக் ஒரு ஸ்கொயர் ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுக்குறோம், ஜென்ரல் டைமென்ஷன்ஸு. ஸோ இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 mm கொடுப்போம். வெர்டிக்கல் ஆல்சோ வி கேன் மேக் இட் 25 mm, ரைட். அண்ட் கோ டு மாடலிங், எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன். எக்ஸ்ட்ரூடில் கிட்டத்தட்ட ஒரு 500 mm டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இதுதான் ஜாமெண்ட்ரி. இதில் 500 டிஸ்டன்ஸ் கொடுத்தோன்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரூட் ஆகிக்கும். ஸோ இதில் போய் எக்ஸ்ட்ரூடில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தோம்னா ஜாமெண்ட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயர் பாரில் we are going to apply the load. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 பக்கமும் கன்ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு சென்டரில் லோட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, எகைன் ப்ராஜெக்ட் விண்டோவில் ஸோ இப்போ ஜாமெண்ட்ரி கிரீன் டிக் ஆகிடுச்சா, மாடல் போயிட்டு இந்த மாடலை எடிட் ஆப்ஷன் வரும். அந்த எடிட் ஆப்ஷன் கிரியேட் பண்ண செலக்ட் பண்ண அப்படின்னா அது இன்னொரு விண்டோ க்ரியேட் ஆகும். அந்த விண்டோவில் தான் மெஷிங் அனலைசஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஈவன் போஸ்ட் ப்ராசஸிங் ரிசல்ட்டும் அதில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் செட்டப் ஃபைல். இல்லை ஜாமெண்ட்ரி கிரியேட் ஆகிருக்கு.
ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜாமெண்ட்ரி. இந்த ஜாமெண்ட்ரியில் சாலிட் மெட்டீரியல், இது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் வந்து மெட்டீரியல் அதைவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடுச்சு. இதில் மெஷ்ஷிங் வந்து என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் மெஷ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மெஷ் ஆயிரும். இப்போ இதில் வந்து ரிசல்ட்டோட வேல்யூ வந்து அக்யூரஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மெஷிங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மெஷிங் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ரிசல்ட்டோட அக்யூரஸி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் கோர்ஸ் மெஷ் பதிலாக மேபி நான் ஃபைன் மெஷ் கொடுக்குறேன். ஃபைன் மெஷ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இப்போது ஆல்ரெடி மெஷ்ஷாக இருக்கிறதுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் நோடு வந்து 651 இருக்குது, எலிமெண்ட்ஸ் வந்து 84 இருக்குது. இன்கேஸ் நான் அந்த எலிமெண்ட் சைஸை வந்து ஃபைன் மெஷ்ஷாக காமிச்சிட்டு ஃபைன் மெஷ்ஷை டிஃபைன் பண்ணிவிட்டு திரும்ப அப்டேட் பண்ணேன்னா எகைன் இது வந்து மெஷ் ரீஃபைன் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த ரீஃபைன் ஆகிற போது என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் நோட் அண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி நம்பர் ஆஃப் நோட் அண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்க வரைக்கும் ரிசல்ட்டோட அக்யூரஸி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ மெஷிங் வாஸ் டன். ஸோ இதுதான் மெஷிங் பார்ட் அப்படிங்கிறது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 6275, எலிமெண்ட்ஸ் வந்து 1104. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம லோடு கொடுக்குறோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ஃபேஸும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற சர்ஃபேஸும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ் டைரக்ஷன், அதே மாதிரி ஒய் டைரக்ஷன், அதே மாதிரி இசட் டைரக்ஷன் மூணையும் நான் வந்து 0 பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துட்டு அண்ட் லோடு அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் லோடு வந்து மேபி இதுதான் என்னுடைய டாப் சர்ஃபேஸ்னு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் டைரக்ஷன் காம்போனண்ட், அப்போ ஒய் டைரக்ஷனில் டுவோர்ட்ஸ் டவுன்வர்டில் நான் லோடு கொடுக்குறேன். மேபி ஒரு 10,000 நியூட்டன் லோடு நான் அப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் இது கொடுத்துட்டு நம்ம சால்வ் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது சால்வ் ஆயிரும். ஓகே, இது லோடு அப்ளை பண்ணணும் அண்டு வி கேன் டிஃபைன். ஓகே, இப்போ தான் லோடு அப்ளை ஆகிருக்கு அண்ட் இப்போ போய் நம்ம சால்வ் கொடுத்துடலாம். ஸோ கிரியேட்டிங் சால்வர் இன்புட் ஃபைல், ப்ரிப்பேரிங் மேத்தமெட்டிக்கல் மாடல் அண்ட் சால்விங் மேத்தமெட்டிக்கல் மாடல், இதெல்லாம் தான் வந்து பேக் எண்டில் இந்த ப்ராப்ளம் வந்து அது சால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது சால்வ் ஆகிடுச்சுன்னா அது ரிசல்ட் என்னென்ன வருங்கிறத நம்ம ஈஸியாக எவாலுவேட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரிசல்ட்ஸ் ஆப்ஷனில் சொல்யூஷன் ஆப்ஷனில் போயிட்டு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் வேலை எவ்வளோ இருக்கும், டோட்டல் டிஃபார்மேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துக்கலாம். ஈவன் டைரக்ஷன் டிஃபார்மேஷன் ஆல்சோ வி கேன் கெட் இட். இதை திரும்ப சொல்யூஷன் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எவாலுவேட் ஆல் த ரிசல்ட்ஸ் கொடுத்தோம்னா ஸோ திரும்ப இது எவாலுவேட் பண்ணிடும். இப்போ போய் ஒன்றா பார்த்துப்போம். சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ட்ரக்சரெல்லாம் எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறேன். இதுதான் என்னுடைய ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மேஷன் வித் மெஷ். இப்போ நான் மெஷ்ஷை ஹைட் பண்ணிவிட்டு ஸ்மூத் சர்ஃபேஸாக நான் இது கொண்டு வரேன். மேபி இது வந்து என்னோட டிஃபார்மேஷன் கிட்டத்தட்ட மினிமம் வேல்யூ வந்து 0லேயும் மேக்ஸிமம் வேல்யூ 0.51லேயும் இருக்குது. இதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணோன்னா ஸ்மூத் சர்ஃபேஸாக நமக்கு கிடைக்கும். இதுதான் டோட்டல் டிஃபார்மேஷன். டைரக்ஷன் டிஃபார்மேஷன் போனீங்கன்னா இது வந்து எக்ஸ் டைரக்ஷன் டிஃபார்மேஷன். இந்த மாதிரி ஒய் டைரக்ஷன் டிஃபார்மேஷன் வேணும் அப்படின்னா இதையே கிளிக் பண்ணி திரும்ப எவாலுவேட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒய் டைரக்ஷன் டிஃபார்மேஷன் எவ்வளோன்னு கிடச்சிரும். அதே மாதிரி இசட் டைரக்ஷன் மூணுமே நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இசட் ஆக்சிஸ் டிஃபார்மேஷன் இஸ் like this. Okay, and equivalent stress பார்த்தீங்கன்னா 166.43 இருக்குது. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து 221.23 இருக்குது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் அனலைஸ் பண்ணது வந்து ஓகேவா சேஃப் லிமிட்டாக இல்லை எப்படி அப்படிங்கிறது எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நமக்கு தெரியும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா ஈல்டு ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரெஸ். மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னா 250 MPa. சப்போஸ் அது தெரியல நமக்கு அப்படின்னா திரும்பவும் இந்த இன்ஜினியரிங் டேட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணிக்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்கோங்க டென்சைல் ஈல்டு வந்து 250 MPa, கம்ப்ரசிவ் ஈல்டும் 250 MPa. அப்போது 250 MPa இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் வந்து 221.23. இட் இஸ் அ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். மெட்டீரியல் ஈல்டு வந்து 250 டிவைடட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து 221.2 ஈக்குவல் டு இது வந்து 1.1. அப்போ எப்பவுமே என்னென்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து 1.1 இருக்குது. ஸோ இது வந்து சேஃப் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த அனலைசிஸ் வில் பி டேக்ஸ் பிளேஸ்.
ஸோ இது வந்து டோட்டல் டிஃபர்மேஷன் அண்ட் திஸ் இஸ் தி ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஓகே.